நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டன் வர்சஸ் ஜான் சினா இவங்க மேட்ச் என்ன நடக்க போகுது பேக் கிளாஷில் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஜான் சினா வர்சஸ் ரேண்டி ஆர்டன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போகிற மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக மாறி இருக்குது. ஏன்னு கேட்டிங்க பேக் கிளாஷில் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ரெண்டு பேரோட ரெஸ்லிங் கேரியர்லேயும் ஃபைனலாக ஒரு டைம், அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஃபியூடில் ரேண்டி ஆர்டன் தான் வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போது அதுக்கு நேர் எதிர்மறையாக ஜான் சினா வில்லன் கேரக்டர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜான் சினா அது மட்டும் இல்லாமல் ரெசில்மேனியா 41 கோடி ரோட்ஸில் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதனாலவே இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்சாக மாறி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் தற்போது வந்திருக்க ரூமர் படி ஜான் சீனாவை பீட் பண்ண போகிறது யாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஜான் சீனா வர்சஸ் ரேண்டி ஆர்டன்ற மேட்ச்சில் ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக ஆட்கள் வரும். குறிப்பாக சொல்ல போனால் ஜான் சீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி ரெசில்மேனியா 41 வந்தாரோ டிராவிஸ் ஸ்காட் வரப்போகிறாரு. டிராவிஸ் ஸ்காட் வரும் பட்சத்தில் இந்த மேட்ச்சில் வந்து ஜான் சினாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்க ரேண்டி ஆர்டன் கண்டிப்பாக டிராவிஸ் ஸ்காட்ன்றதெல்லாம் பார்க்க மாட்டார். பாரபட்சம் பார்க்காம ஆர்கேஓ போடுவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐசோ ஸ்பீடுக்கு ஆர்கேஓ போட்டிருக்காரு. அந்த மாதிரி மூமெண்ட்டெல்லாம் திருப்பி நடக்க போகுது. அதனால் டிராவிஸ் ஸ்காட்டை கண்டிப்பாக ஆர்கேஓ வாங்க போகிறாரு. இந்த பேக்லேஷில் இந்த மூமெண்ட்டு பயங்கரமாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜான் சினா இந்த பேக்லேஷை பொறுத்த வரைக்கும் சாம்பியனை ரீட்டைன் பண்ணுறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜான் சினா ஃபஸ்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ரேண்டி ஆர்டனும் ஜான் சினா கேரியரில் லாஸ்ட் மேட்ச்ன்றதுனால ஜான் சினாவை தோக்கடிக்கிறதுக்கு ரேண்டி ஆர்டனுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ரேண்டி ஆர்டன் தோத்தா கிளியராக தோத்த மாதிரி காமிக்க மாட்டாங்க. ஜான் சினா ஜெயிச்சாலும் கிளியராக ஜெயிச்ச மாதிரி காமிக்காமல் இந்த ரெசில்மேனியாவில் எப்படி ஜெயிச்சாரோ அதே போல் தான் திரும்பி ஜெயிக்க போகிறாரு ஜான் சினா. ஏன்னா அவர் ஹீல் டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி கேரக்டரில் பண்ணி தான் ஜெயிக்க போகிறாருன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.